ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமான கோபமும் வருது, ஒரு விதமான என்னடா இதெல்லாம் புரியாம தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையும் வருது. நீங்க யோசிக்கலாம், என்ன சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி. நீங்க தம்பளைனை பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. ஸோ ஒரு அம்மா வந்துட்டு ஒரு டேங்க் அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு தம்பளைனை வச்சிருப்பேன் நான். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இது போல் ஒருத்தவங்க வீடியோ எடுத்துகிட்டே வராங்க, ஒரு டேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேங்க் ஓப்பன் பண்ணும் பொழுது ஒரு அம்மா அதுக்குள்ளே வந்துட்டு இப்படியே சாஞ்சு உண்ணி போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்த உடனே அவங்க ஏதோ பின்னாடி சொல்கிறாங்க, அது எனக்கு கேட்கல. ஸோ சொல்கிறாரு, இது போல் வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு போல் இந்த அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இந்த அண்ணன் நகர்ந்து வராங்க. நான் என்ன நினச்சேன், முதல்ல இது பார்க்கும் பொழுது டேங்க் ஏதோ க்ளீன் பண்ணுற வீடியோ போல். ஸோ ஊரில் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறது ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா ஏதாவது மருந்து போட்டால் அது வந்துட்டு க்ளீன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு அதை போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, ஸோ இது ஒரு லோனுக்காக நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது. ஒரு லோன் வாங்கிக்கிட்டு, ஹோம் லோனா பர்சனல் லோன்ன்றது தெரியல எனக்கு, அதில் அவ்வளோ விளக்கமாலாம் அதில் போடல. ஸோ லோன் வாங்கிட்டு அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்க போய் டேங்க்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. இதை நம்ம ரெண்டு விதமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்கள பார்க்கும்பொழுது பெருசாக வசதி இந்த மாதிரி பார்த்தா தெரியல. மேபி எப்படி வேணா எடுத்துக்கலாம், எதுவுமே நம்ம உறுதிப்படுத்திட முடியாது. என்னன்னா, ஒருத்தர் இன்டென்ஷனல் டிஃபால்ட்டர், சிச்சுவேஷனல் டிஃபால்ட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ லோன் வாங்கிட்டு வீட்டுக்கடன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. லோன் வாங்கிட்டு இப்போ கட்டாமல் இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு இவங்க வேணும்னா கூட ஒழிஞ்சிட்டு இருக்கலாம், இல்லை உண்மையாலுமே சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்றது அப்படி இவங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். கட்ட முடியாத சூழ்நிலை, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை கூட அமைஞ்சிருக்கலாம். வெளி தோற்றத்தை வச்சு நம்மளால எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் இப்படி இவங்கள வீடியோ எடுக்கிறது வந்துட்டு சரியா அப்படின்னு கேட்டால் அது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஸோ அதாவது என்ன வேணா அதை எடுத்து இவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், அதாவது ஒரு லோன் எடுத்தவங்க அவங்க லோன் கட்டலினா அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட, ரெஃபரன்ஸ் நம்பர்கிட்ட, இல்லை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, ஏன் நீங்கள் வீடு தேடி போகும்பொழுது அவங்க யாராவது உங்களே விசாரிச்சாங்கன்னா கூட இந்த மாதிரி பேங்க்ல இருந்து வரேங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். ஸோ மற்ற டீட்டெயில் நீங்கள் சொல்லவே கூடாது. பேங்க்ல இருந்து வர இங்கே பாருங்க ஐடி கார்டு அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் காமிக்கணும். மற்ற டீட்டெயிலை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ஆர்பிஐயோட ரூல்ஸ். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு கடன் அப்படின்றதுனால, வீட்டு கடனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய உரிமை, அவரை வந்துட்டு எந்த இடத்துலையுமே நீங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. ஏன்னா இங்கே தப்பு பண்ணவங்க, அதாவது தண்டனை பண்ணவங்க, தப்புக்கு அதாவது தண்டனைக்குரியவங்களே இங்கே வந்துட்டு ஜாமீனில் வெளியில் வராங்க. அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க திருந்தி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக. ஸோ அது வந்து தண்டனைக்குரிய விஷயத்துக்கே அப்படி. இந்த லோன் கட்டாமல் இருக்கிறது அப்படின்றது தப்பான விஷயம் தான். கட்டாமல் இருக்கிறது வந்துட்டு அது சுச்சுவேஷனாக, இன்டென்ஷனலாக அதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஆனால் பணம் அப்படின்றது எப்படியா இருந்தால் ரெக்கவர் பண்ணிட முடியும் லீகலாக. லீகல் வந்ததுக்கப்புறம் அது என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம், அது வேற விஷயம். அதை கோர்ட்டு முடிவு பண்ணணும், அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பர்சன், கலெக்ஷன் பர்சன் இது எதையுமே முடிவு பண்ணக்கூடாது, முடிவு பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டதே முதல் தப்பு. இது இவங்க மேல தப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் இது போன்ற செயலை பண்ணக்கூடாது. நீங்க எடுத்துக்கோங்க, எவிடன்ஸ் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு லேடியை வந்துட்டு லேடிகிட்ட பணம் வாங்க போறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தேவை எவிடன்ஸ். இல்லை அந்த அம்மா ஏதாவது தப்பா சொல்லிடுறேன், கையை பிடிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு எனக்கே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வீடியோ வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பெரிய விஷயம் அதெல்லாம். வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸ்க்காக வீடியோ எடுத்துக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா எடுத்த வீடியோவை எந்த ஒரு தைரியத்துல இவங்க இன்டர்நெட்ல பரப்புறாங்க அப்படின்றது தெரியல. இவங்க என்ன வந்துட்டு நம்ம சிம்புவா என்ன பாட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம், அந்த எவ்வளோ ஆவாத எடுத்து வந்து இங்கே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு லோன் வாங்கி கட்டாமல் இருக்கிறோமோ அது ஒரு தவறான விஷயம், ஒரு தப்பான ஒரு ஹேபிட்டோ. அதே போல் நான் அதாவது சுச்சுவேஷன் டிஃபால்ட்டரும் இன்டென்ஷனல் டிஃபால்ட்டரும் பிரித்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு தவறான விஷயமோ அதே அளவிற்கு ஒரு கஸ்டமரை தப்பாக பேசுறது தவறான விஷயம், ஒரு கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறது தவறான விஷயம். இப்போ இவர் பண்ண விஷயம், அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ண மாதிரி தான் இது எல்லாமே. ஃபிசிக்கலாக அவரை அடிச்சே இருக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இது ரொம்ப வந்துட்டு இதை பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களை பற்றி. அதனால தான் அந்த வீடியோ கூட நான் இங்கே கொடுக்கல.
ஸோ தம்ப்ளைனா நீங்கள் ஓப்பன் பண்ணனே போயிடும், அது வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து பெருசாக ஷேர் பண்ணல, அந்த வீடியோ காமிக்க முடியல. ஸோ காமிக்கக்கூடாதுன்றது என்னோட எண்ணம் அதுதான். ஸோ இது என்ன மாதிரி இருக்கும், ஒருவேளை அவங்க முன்னாடி நல்லா கடன் கட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம், திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது பண இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், அந்த ஒரு காரணத்தினால இது நடந்திருக்கலாம். இல்லை ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து அவங்கள்ட்ட தப்பாக பேசியிருக்கலாம். ஏன்னா அந்த கருமத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமே, இந்த மாதிரி வந்துட்டு நீ வரியா எங்கள் ஹோட்டலில் ரூம் போடலாமா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறானுங்க. அப்படியே இழுத்து ஒரு ஹியூமனாக நான் சொல்கிறேன், ஒரு கலெக்ஷன் அது வேற அடுத்த கட்டம் அப்படின்றது. எனக்கெல்லாம் எப்படி அந்த ஆடியோ கேட்கும்போது கோவம் வந்துச்சு, ஏன்னா உன் அக்கா தங்கச்சியாக தான் இந்த வார்த்தைலாம் நீ பேசுவியா, நீ அப்படியே காதோடு ஒன்று வைக்கலாம் போல இருந்துச்சு. ஃபிசிக்கல் வயலன்ஸ் கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதெல்லாம் அப்படியே ஓகே ஓ கூல் 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 அப்படின்ற மாதிரி கூல் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியும் கேவலமான செயல்கள் பண்ணுறாங்க. அதை பற்றி வீடியோ வேணும். இதில் எனக்கு வந்துட்டு ஒரு சில அனுபவம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இது மாதிரி எக்கச்சக்கமான அனுபவங்கள் அப்படின்றது எனக்கு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா 8 வருஷம் சும்மா வாங்க பார்த்துருக்கேன் நான். எனக்கு இந்த மாதிரி அனுபவம், அதாவது என்ன வந்துட்டு இது போல் சொன்னது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரு. அது இந்த 8 வருஷத்தில் ஒரு 10,000 பேர் சந்திச்சிருப்போம் அப்படின்னா அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 20 பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இன்டென்ஷனல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஏரியா அப்படின்றதெல்லாம் இருக்காது. இது எல்லாமே வந்துட்டு என்ன ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ண விரும்பல, நம்ம ஸ்டேட்டு கிடையாது அவ்வளோதான். ஏன்னா அந்த ஸ்டேட்டை பிராண்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா இது 100% அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லும் போது உங்களுக்கே ஒரு அரசு விஷயம் சொல்லுவோம், புரியும் பாருங்க. ஓகே, அந்த மாதிரி தான் எனக்கு இன்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்குது. இத்தனைக்கும் நான் முதல் தடவை எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 180க்குலாம் கால் போயிடுச்சு. ஸோ 180ல 100க்குலாம் கால் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு தருணத்தில் நான் வந்து ஐம் நாட் இன்சைட். ஸோ கஸ்டமர் ஹவுஸ்குள்ளே நான் போக மாட்டேன். அவங்க ஈவன் தண்ணி கொடுக்குறேன், இல்லை என்ன வாங்க உட்காந்து பேசுகிறேன், எனக்கு அசிங்கமாக இருக்கனாலும் சார் தயவு செஞ்சு இங்கே யாரும் இல்லாதப்ப கூட நீங்கள் வெளியில் வந்து பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், கீழே டீக்காலில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வெளியில் வந்து கூட பேசுங்க, ஐம் நாட் கம்மிங் இன்சைட் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நான் சொல்லிடுவேன். அந்த இடத்துல நான் அந்த மாதிரி பண்ணதுனால தான் ஆக்சுவலி இன்னைக்கு ஐ எம் சேவ். ஸோ இல்லைன்னா இதனால ஒரு இம்பாக்ட் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பிகாஸ் அந்த இடத்துல யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ஃபேவராக பேசுறதுக்கு யாரும் கிடையாது. பிகாஸ் ஒரு கலெக்ஷன் பர்சன் உடனே டக்குன்னு உடனே இவனுங்களாம் இப்படி தாண்டா பண்ணுவானுங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடிலாம் குண்டாஸ் மாதிரி செயல்பட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ நிறைய ரெஜிஸ்டர்டு வந்துருச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நானே என் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னா, ஸோ உன்னுடைய வேலை அவங்கள போயிட்டு வந்து சண்டை போடுறது, அவங்கள வந்து திட்டுறது, அவங்கள அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. உன் வேலை கஸ்டமருக்கு புரிய வைக்கிறது. நீ பேசுறதுலேயே அவங்க பணம் கட்டிடணும். அதுக்காக நீ திட்டுறதுலாம் பணம் கட்டக்கூடாது. நீ பேசுறதா நீ கன்வின்ஸ் பண்ணுறதுல அவங்க பணம் கட்டணும். ஓகேப்பா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி அவங்க அதை சொல்கிறது, இதை சொல்கிறது, குறை சொல்கிறது, வாங்கினியா வக்கீலியா அந்த மாதிரி கேட்குது, அதெல்லாம் கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிடுவேன் நான். எனக்கு ட்ரைனிங் ஒரு சிலர் வருவாங்க, அவங்கள்ட்டலாம் தெளிவாக இதை தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருமே ஹியூமன் தான். காசு வாங்கிட்டா அவங்க கெட்டவங்களோ இல்லை காசு கொடுத்துட்டா காசு வசூலிக்க போகிறதுல இவன் பெரிய டானோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே ஹியூமன் தான். ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு வர்றவங்களுக்கே வந்துட்டு அவங்களே லோன் கட்டாமலாம் இருந்திருப்பாங்க. இவங்கள மட்டமாக பேசல கலெக்ஷனுக்கு வர்றவங்களை. பிகாஸ் எனக்கு அதுலேயே கோவம் இருக்குது. ஏஜென்ட்டா, கலெக்ஷன் பர்சனா, அந்த மாதிரி அதுலேயே இவங்க பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. இவங்க எல்லாமே தப்பானவங்க அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, இங்கே எப்படி கடன் வாங்கினவங்களாம் தப்பானவங்க அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கோ, அதே போலவே இங்கேயும் ஒன்று வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஓகே, இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்னா யாரெல்லாம் இதை பப்ளிசிட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் ஆர்பிஐயில் அந்த எந்த வீடியோவோ அதனுடைய லிங்கை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆர்பிஐயில் கொடுத்து இது போல் இந்த லிங்க்கில் என் வீடியோ போட்டிருக்காங்க, நான் கடன் கட்டலன்னு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த அம்மா மேலே தப்பு இல்லை இந்த பையன் மேலே தப்பு, இவங்கள தான் அக்யூசஸ் அப்படின்றது பண்ணல. இதில் இருக்கிற விஷயம் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து வெறுமனே கட்டாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது தப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் அதை கையை பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால கூட ஒரு சேஃப்டிக்காக இங்கே வீடியோ எடுத்துருக்கலாம். அது ஓகே, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இதை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டது தப்பு. ஒரு ஆதாரமாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம், எவிடன்ஸாக கொடுக்கலாம், இல்லை கோர்ட்டில் கொடுக்கலாம், இல்லை நீ வேலை செய்கிற இடத்துல கொடுக்கலாம், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். பட் இதை இன்டர்நெட்டில் போடுற அளவுக்கு உங்களுக்கு யார் வந்து பர்மிஷன் கொடுத்தது அப்படின்றதான் இந்த வீடியோவோட வந்துட்டு முற்றிலுமான ஒரு நோக்கம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் என்ன பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். அண்ட் அதே போல் இவங்களுடைய அஃபிஷியலுக்கு இதெல்லாம் நீங்கள் லிங்க் காப்பி பண்ணிட்டு மெயிலும் பண்ணலாம். ஸோ மெயிலும் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், பாய்.
இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandat, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.